வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விஜய், அதிர்ந்து போன கட்சிகள், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தில் புதிய ஒரு உதயமாக தொடங்கி தற்பொழுது கட்சியை ஆரம்பித்து நடிகர் விஜய் அவர்கள் பெரும் விதத்தில் அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு அதில் துயர சம்பவங்கள் ஏற்பட்டு மிகவும் ஒரு பெரும் பின்னணியிலும் ஒரு சிக்கலிலும் மாட்டிக்கொண்டிருந்தாலும் கூட அடுத்தடுத்து பல விமர்சனங்களுக்கு விஜய் அவர்கள் ஆளாகி இருக்கிறார் என்றே கூறலாம். அதிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கரூர் துயரம் நடந்து 10 நாட்கள் கடந்தும் விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்கவில்லை என்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர்கள் கடுமையான விமர்சனத்தை ஒரு பக்கம் முன்வைத்து கொண்டே இருந்தார்கள். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் வீடியோ கால் மூலமாக பேசிய விஜய் அவர்கள் பாதுகாப்பு அனுமதி கிடைத்த உடனே கரூர் வருவதாக பார்த்தீங்கன்னா கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்களுக்கு விஜய் தக்க பதிலடி கொடுத்துள்ளதாக கட்சியினர் பதிவிட்டு வருகின்றனர். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவாக்கினர் அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, பெரும் விதத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் அனுமதி கொடுக்க மாட்டாருங்க பெரும் விதத்தில் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா அவங்களும் அஞ்சுக்கிறாங்க, அனுமதி கொடுத்தால் ஏதேனும் பார்த்தீங்கன்னா இதுவாகிடும் அப்படின்ற ஒரு சூழலில் இருக்கிறாங்க அப்படின்றே சொல்லிட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புறம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் சரி, மற்ற பார்த்திங்கன்னா இதனால் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா உள்ளான அனைவருக்கும் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கான ஒரு அங்கீகாரத்தையும் ஆறுதலையும் நிவாரணம் கொடுக்க தாவேக்கா தரப்பு முன் கொண்டிருக்கிறது. மேலும் கரூர் செல்ல அனுமதி கேட்டிருக்கிறாரு விஜய் அவர்கள். அதாவது கரூர் செல்ல விஜய்க்கு பாதுகாப்பு கேட்டு பார்த்தீங்கன்னா டிஜிபி அலுவலகத்தில் தாவேக்கா தரப்பு ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை நேரில் சந்திக்க விஜய் தரப்பு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கேட்டு இருக்கிறார்கள். ஆனால் கரூர் போலீஸ் எந்த பதிலும் அளிக்காதனால இதனால் டிஜிபி அலுவலகத்தில் நேரடியாக மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் அனுமதி அளித்த உடனே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கரூர் செல்வார் என்ற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் பார்த்தீங்கன்னா அனுமதி கிடைச்ச உடனே போயிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட பாதிக்கப்பட்டவர்களை குடும்பத்துடன் விஜய் வீடியோ காலில் பேசியிருக்கிறாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட குறிப்பாக கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்த 1.5 வயது குழந்தை, அதாவது அவர்கள் அத்தையுடன் இருந்த அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா புகைப்படத்தை பார்த்து விஜய் அவர்கள் கண்ணீர் சிந்தியதாக குடும்பத்தினருக்கு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது உயிரிழந்த குழந்தையின் தாய் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி என்பதையும் அவர் உணர்ந்திருக்கிறார். ஒரு பக்கம் வேதனையும் அளிச்சிருக்காரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 41 உயிர் பொழுது இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவருடைய வருத்தத்தை அவர் வெளியிட்டிருந்த வீடியோவில் தெரிவிச்சிருந்தார். தனியாக வீடியோ காலில் பேசும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொல்லி அவருடைய பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தத்தையும் ஆறுதலையும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருந்தார். இது ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் இதை வைத்து அரசியலை பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற விமர்சனங்களை பல கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முன்வைக்கிறது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதையே வச்சு ஒரு கூட்டணி பிளானாக இழுக்க ஒரு சில கட்சிகளும் பார்த்தீங்கன்னா திட்டம் தீட்டி வருகிறது. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா வைத்து பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது மட்டும் தெரிகிறது. மேலும் எப்படி இருந்தாலும் சரி, விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சென்று சந்திக்க போகிறாரு கூடிய விரைவில் அப்படின்றது மட்டும் தெரிய வருகிறது. பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய